மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும். எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது. ஃப்ரீயா கிடைச்சதுன்னா, ஆப்போசிட்காரன் பிரதிபலன் இல்லாம ஒண்ணும் செய்ய மாட்டான். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறாருன்னா, ரிட்டர்ன்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது கேட்பாரு. இது வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க. "வட்டி இல்லாத கடன்" அப்படிம்பாங்க. யாராவது கல்யாணத்துல நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க, பர்த்டே கிஃப்ட் குடுக்குறாங்கன்னா, இது வட்டி இல்லாத கடன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ரூ. 5000 ஒருத்தர் கிஃப்ட் குடுக்குறாருன்னா, நாளைக்கு அவங்க வீட்ல ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா, நீங்க திரும்பி ரூ. 5000 கிஃப்ட் குடுக்கணும்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்க மறந்து போயிடலாம். அவன் நோட் பண்ணி, நிச்சயமா நீங்க ரூ. 5000 குடுத்தீங்களா இல்லையான்னு அவன் நோட் பண்ணி பார்ப்பான். கேள்வி டெஃபினட்டா கேட்பான். இல்லாட்டா மூஞ்சிய தூக்குவாங்க. அதனால நீங்க யார் யார் கல்யாணத்துக்கெல்லாம் போய் என்னென்ன கிஃப்ட் குடுக்குறீங்களோ, உங்க வீட்ல ஒரு கல்யாணம் வச்ச அந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும். இல்ல உங்க பையனோட பர்த்டே பார்ட்டிக்கு என்னெல்லாம் கிஃப்ட் வருதோ, அதுக்கு ஈக்குவல் கிஃப்ட் நீங்களும் அவங்க அவங்க வீட்டுக்கு போறச்ச குடுக்கணும். அதனால இதுல வந்து யாராவது உங்களுக்கு ஏதாவது செஞ்சான்னா, அவன் ஏதாவது உங்கள்ட்ட பிரதிபலன் கேட்பான். இத வந்து நான் எப்போ புரிஞ்சுட்டேன்னா, மாரியோ பூசோன்னு ஒரு பெரிய ஆத்தர் இருக்கார். காட்ஃபாதர் அப்படிங்கிற புஸ்தகத்த எழுதினார். 3 படமா எடுத்தாங்க. இந்த காட்ஃபாதர் புக்ல அவன் என்ன பண்ணுவான், முதல்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு இட்டாலியிலேருந்து வந்தவனோட பழகி குழந்தை பிறக்க போகுது. அவனுக்கு எப்படியாவது சிட்டிசன்ஷிப் வாங்கி குடுத்துருங்க. நான் இங்க அப்படியே சன் இன் லா ஆக்கி இங்கேயே வச்சுக்கிறேன்னா. இந்த காட்ஃபாதர் அத பண்ணி குடுப்பாரு. எவ்வளோ பணம் குடுக்கணும் அப்படின்னு கேட்பாரு. இவர் என்ன சொல்வார், "நீ எனக்கு பணம்லாம் குடுக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு நீங்க வந்து நீ நன்னா இருக்கும்போது நான் உங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குற ஹெல்ப்ப நீ பண்ணி குடு" அப்படின்ட்டு போயிடும். அப்ப இந்த பேக்கர் சொல்லுவான், "நீ இவ்வளோ பெரிய ஆளு காட்ஃபாதர். நான் வந்து ஒரு சாதாரண பேக்கர், அண்டர்டேக்கர். நான் என்ன ஃபேவர் பண்ண போறேன் உங்கள?" அந்த ஊர்ல அந்த அமெரிக்கால அந்த ஊர்ல சின்ன ஊர்ல அந்த பேக்கர் தான் அண்டர்டேக்கர்ங்கிற வேலையும் செய்வான். அண்டர்டேக்கர்ங்கிறது என்னன்னா, யாராவது செத்து போயிட்டான்னா, அந்த பாடிய வந்து வெளியில எல்லாருக்கும் முன்னாடி பார்க்குற மாதிரி பாடிய ரெடி பண்றவன் பேரு அண்டர்டேக்கர்ன்னு பேரு. இந்த அண்டர்டேக்கர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இந்த அண்டர்டேக்கர வந்து ரெடி பண்ணுவாங்க பாடிய. இவருக்கு வந்து ஒரு சன்னி அப்படின்னு முதல் பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் இடத்துல தப்பா பண்ணி, அவனுக்கு வந்து செத்து போயிடுவான். அவன் ஃபேஸ் எல்லாம் அடிபட்டுடும். அப்ப அந்த பையனோட பாடிய எடுத்துன்னு வந்து, இந்த பேக்கரோட அண்டர்டேக்கிங் ஆஃபீஸ்ல போட்டு, மூஞ்சிய வந்து சரி பண்ணு. அவன் அம்மா வந்து அவன் மூஞ்சிய பார்க்கணும். இப்ப இந்த மூஞ்சியெல்லாம் அடிபட்டு சிதறி கிடக்கு. இது மாதிரி மூஞ்சிய அவன் பார்த்தான்னா, அவளால தாங்கவே முடியாது. அந்த மூஞ்சிய பார்க்குற மாரி பண்ணி குடுத்துருன்னு அவன் பண்ணி குடுப்பான். அப்ப அந்த அண்டர்டேக்கர் அதுக்கு காசு வாங்க மாட்டான். இது வந்து ஒரு ஃபேவர ரிட்டர்ன் பண்றது. அதனால யார்ட்டயாவது நீங்க ஒரு உதவின்னு வாங்கிட்டீங்கன்னா, இந்த உதவிய எங்கேயாவது வாழ்க்கையில திரும்பி நீங்க குடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வரும். அது நீங்க எப்போதும் செய்ய வேண்டியது. அத பண்ணாம இருக்கவே முடியாது. இது மாதிரி யார் உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும், திரும்பி உங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு உங்கள வாழ்க்கையில தள்ளி போடும். இத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஒருத்தர்ட்ட போய் நீங்க ஒரு ஃபேவர் கேட்கும்போது, திரும்பி நீங்க என்ன ஃபேவர் குடுப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது வந்து வாழ்க்கையில நான் கத்துண்டது. ஐ அம் 100% ஷூர் நீங்களும் இத வாழ்க்கையில டெஃபினட்டா கத்துப்பீங்கன்னு. சார் இதெல்லாம் இன்னைக்கு எங்கள்ட்ட இந்த படத்த எடுத்துட்டீங்க. பட் இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும், பணம் சேர்க்கறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்னு என்ன கேட்பீங்க. அதுக்கு என் பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து நோ புரோக்கர்ட்ட போவாங்க. ஜீரோடா மாரி ஆப்ல தான் தொறந்து வைப்பாங்க. அங்க புரோக்கிங்கே காசு குடுக்காம நம்ம ஓசிலயே எல்லாத்தையும் பண்ணிடணும்னு பார்ப்போம். ஓசில காசு இல்லாம வாங்கி எல்லாத்தையும் பழக்கிட்டோம்னா, நம்மளுக்கு அதுல என்ன கிடைக்கும்னு நம்ம தான் யோசிக்கணும். அதே மாதிரி என்னோட்டயும் சரி, என்ன மாதிரி எக்ஸ்பர்ட்டெல்லாம் எப்ப பார்த்தாலும் என்ன ஸ்டாக்க வாங்கலாம், எப்போ வாங்கலாம், இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் ஏறும், இதில எவ்வளோ குயிக்கா பணத்த பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாரும் எங்கள கேட்கறது. நான் இவ்வளோ தூரம் YouTubeல பிரபலமானதுக்கும் காரணம் அதுதான். ஆனா, நான் ஏன் ஒரு ஸ்டாக்க வாங்க சொல்றேன், எதுக்காக ஒரு ஸ்டாக்க வாங்க சொல்றேன் அப்படின்னு யாரும் பார்க்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, தே வில் வாண்ட் டூ மேக் குயிக் மனி. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு, 10 ஸ்டாக்ல 8 ஸ்டாக்கு காசு பண்ணிடுச்சு. அந்த ஆள் சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். அதனால அத நாங்க வாங்குறோம் அப்படின்னு வாங்க பார்ப்பீங்க.
ஆனா, அது தப்பான அப்ரோச்சு. அது மாரி அப்ரோச்ச நீங்க எடுத்துட்டேன்னா, வாழ்க்கையில நீங்க எங்கேயுமே முடியாது. ஒரு எதுக்காக பண்ண சொல்றாங்க? எதுக்கு பண்றாங்க? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்பலாம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால, உங்களுக்கு WhatsAppலயே நெறைய பேர் அனுப்புவான். நான் உங்களுக்கு நிஃப்டி கால் அனுப்புறேன். உங்களுக்கு இது அனுப்புறேன்னு. ஒரு 10 கால் அனுப்புவோம். அதில ஒரு 7 கால் போனோனே, உங்கள்ட்ட ஒரு சர்வீஸ் விப்பான். நீங்க இது மாரி கால்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சுன்னே இருப்பேன். எனக்கு எவ்வளோ சக்சஸ் ரேட்டுன்னு பாரு. நான் உனக்கு ஒரு 5 கால் குடுத்தேன். அதில 3 கால் வந்துருச்சு. எனக்கு மாசம் இவ்வளோ குடு, அவ்வளோ குடும்பான். கடைசியில அவன்ட்டயே அக்கவுண்ட்ட தொறந்து, உங்க காச வச்சு அங்க மங்காத்தா ஆடுவீங்க. இப்போ ஜீரோடா கடைசியில என்ன ஆகுது? உங்கள ட்ரேட் பண்ண வைப்பான். ட்ரேட் பண்ணி, கடைசியில நீங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணி, பல பேரு காசு விட்டுருவாங்க. ஜீரோடா உங்களுக்கு இந்த ஃப்ரீ குடுக்குறதே, எலிக்கு பொறி வைக்கிற மாரி தான். ஓடி எலி பொரிய திங்கும். ட்ராப்ல மாட்டிக்கும். ரீட்டெயில் இன்வெஸ்டர்ல 10 பேர் ஸ்டாக்க வாங்குறது 9 பேர் நட்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சில பணக்கார முதலைகள் எல்லா காசையும் அடிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன நான் ட்ரேட் பண்றேன். உனக்கு ட்ரேடிங் சொல்லித் தரேன். கிளாஸுக்கு வா, செமினாருக்கு வா அப்படின்னு நெறைய பேர் அட்வர்டைஸ் பண்றாங்க. சில பேர் கரெக்டாவும் அட்வர்டைஸ் பண்றாங்க. சில பேர் தப்பாவும் அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு யார் ரைட்டு, யார் தப்புன்னுலாம் எனக்கு தெரியாது. இதனால தான் நான் கிளாஸே எடுக்கிறதில்ல. கிளாஸ் எடுத்தா தானே ப்ராப்ளம். தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கு மேல நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. இதுக்கு எதுக்கு கிளாஸ்ன்னு விட்டுர்றது. இது மாதிரி நான் கரெக்ட்டா ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். இப்படி கிராஃப் வச்சு அப்படி கிராஃப் வரைஞ்சா அது கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த கிராஃப்லாம் இப்படி பார்த்து, அப்படி பார்த்து, இங்கேயும் அடியால பார்த்து, மேலால பார்த்து, பல பேட்டர்ன்ஸ வச்சு, நீ வாங்கு, வித்துருன்னு சொல்லுவாங்க. அது வாங்கு, விற்க போறச்ச முக்காவாசி பேர் ரீட்டெயில் இன்வெஸ்டர் 99% லாஸ்ல போயிருக்கிறோம். உங்களுக்கு ஒன் டைம் நம்மளுக்கு தோணாது. எல்லா விஷயமும் அவனுக்கே தெரியும். ஒரு குயிக்கா காசு பண்றதுல ஃபார்முலா இருக்குன்னா, அவன் ஏன் அந்த ஃபார்முலாவ டியூஷனா வித்து உங்கள்ட்ட சம்பாதிக்கணும்? என்னால ஒரு 25% ஒரு பெரிய அமௌண்ட்டு வருஷம் வருஷம் ஒரு ஷேர்ல என்னால ட்ரேட் பண்ணி 25% முடிக்க முடியும்னா, 4 வருஷத்துல நான் போட்ட பணம் டபுள் ஆயிடும். இவங்க சொல்றதெல்லாம் 25% இல்ல. ஈச் ட்ரேட்ல 10%, 12% ஒரு வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, அவங்க சொல்றது 60, 70% ரிட்டர்ன் வரும்னு. அப்ப எவ்ரி 1 1/2 வருஷம் உங்க பணம் டபுள் ஆகுதுன்னா, நான் ரூ. 1000ல ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ள ரூ. 2000 போயி 10 வருஷத்துக்குள்ள ஒரு கோடி கணக்குல போயிடும். இது நான் பண்றத விட்டுட்டு, இந்த சீக்ரெட்ட ஒரு ரூ. 500 ரூ. 1000 வாங்கிட்டு, உங்களுக்கு எதுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அப்படின்னா எனக்கே இந்த ஸ்கீம் வேலை செய்யுங்கிற கான்ஃபிடன்ஸ் கிடையாது. நான் என்ன பண்றேன், உங்க தலையில பேசிக்லி இத கட்டுறேன். நீங்களும் நம்பி வாங்குறீங்க. உங்க பணத்த போட்டு மங்காத்தாடுறீங்க. நீங்க லாஸ் பண்ணாலும் அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. ப்ராஃபிட் பண்ணாலும் ஒண்ணும் கிடையாது. ஆல்ரெடி அப் ஃப்ரண்ட் கொண்டு போய் ஃபீஸ கட்டியாச்சு. அதனால இது மாதிரி நான் முக்காவாசி பேர பார்த்துருக்கேன். யாரும் எதுவும் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லித் தர மாட்டான். சொல்லிக் குடுத்தான்னா, உங்கள ஏமாத்துறான். அதனால இத வாங்கு, இத வித்துரு அப்படின்னு சொல்றது தப்பு. பல பேர் பண்றாங்க. அதனால பல பேருக்கு கோடிக்கணக்குல நட்டமும் அடையறாங்க. நாளைக்கு என்ன ஆகும்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனா 5 வருஷம் என்ன கழிச்சு என்ன ஆகுங்கிறத ஒரு மாதிரி கணிக்க முடியும். அதனால மத்தவன் சொல்றான் டிப்ஸ்லன்னு போட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, சுத்தமா போயிடும். இததான் நான் ஃப்ரீ லன்ச் நம்பாதீங்கன்னு சொன்னேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.